இருக்கிற 12 ராசிகள்ல எந்த ராசிக்குங்க அடிக்க போகுது ஜாக்பாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மகர ராசி தான். இந்த ஓராண்டு உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பொன்னான ஆண்டாக, மிக மகிழ்ச்சியான ஆண்டாக பணம் உங்களை தேடி வரும். நீங்க வேணாம்னு கூட சொல்லி பாருங்க, பணம் உங்களை தேடி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, அப்படின்னு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. நவக்கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு நவக்கிரகங்களை சொல்றோம். இந்த நவக்கிரகங்கள்ல குரு பகவான் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்னா, ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு நன்றாக இருந்தால் அந்த ஆண் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அதே போல ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த குரு நன்றாக இருந்தால் அவங்களுக்கு குரு பலம் வருகிற போதுதான் கல்யாணம் ஆகுது. குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்குது. அப்ப குரு பகவான் வாழ்க்கையுடைய எல்லா சுப விஷயங்களுக்கும் தேவைப்படுறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த கிரகங்கள்ல சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். நவக்கிரகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு, கேதுக்கள் இவர்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய சுழற்சியில. ஒரு ராசியை வந்து சேர்வதற்கு, ஒரு ராசியில இருக்கார், மீண்டும் அந்த ராசியை வந்து சேர்வதற்கு 30 வருஷம் ஆகுறது சனி பகவானுக்கு. ராகு கேது ஒரு ராசியில் இருக்காங்க, மீண்டும் அந்த ராசிக்கு பயிற்சி அடைந்து வரணும்னா 18 வருஷம் தேவைப்படுறது. அதே போல ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் குரு பகவான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தால் நம்ம தாங்க முடியாது. நம்ம கஷ்டங்கள்ல தான் தாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த நீண்ட காலம் சுற்றக்கூடிய கிரகங்கள்ல ஆண்டு கிரகங்கள் பேசுறோம். அந்த கிரகங்கள்ல குரு பகவான் தான் நமக்கு சீக்கிரம் வர. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைவதனால்தான் சர்வஜன சுயினோபவந்துன்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலை வருவதற்கு அந்த குரு பகவான் காரணமா இருக்க. அந்த குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படின்னு பேரு. நவக்கிரகங்கள்ல நன்மையை தரக்கூடியவர், இனிப்பு சுவைக்கு அதிபதி, கொழுப்பு சக்திக்கு அதிபதி, மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி, நல்ல மனிதர்களுக்கு அவர் அதிபதி. இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குரு பகவான் இந்த ஆண்டு நம்முடைய ராசிக்கு அவர் பயிற்சி அடைகிறாரே, என்ன நல்ல பலனை தரப்போறார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். என் அன்பான மகர ராசி நேயர்களே, நல்ல நேரங்க, அற்புதமான குரு பயிற்சிங்க. இருக்கிற 12 ராசிகள்ல எந்த ராசிக்குங்க அடிக்க போகுது ஜாக்பாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மகர ராசிக்கு தாங்க. மகர ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு இயல்பான குணத்தை கடவுள் கொடுத்தாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்சியரா பண்ணக்கூடிய குணம், ஒரு உழைப்புன்னு வந்தா கடினமா உழைக்கக்கூடிய குணம், நான் வியந்து போகக்கூடிய அற்புதமான குணம் இந்த மகர ராசி. அற்புதமான மனிதர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார். அதுவும் எப்படி வருகிறார்? உச்சமான குரு. கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவருக்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான். அந்த மாதிரி அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓராண்டு உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பொன்னான ஆண்டாக, மிக மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும். இந்த காலகட்டத்தில் அன்பு அன்பு அன்பு, அதுக்கு தாங்க நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பணம் வேணும், வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வதற்கு பணம் வேண்டும் அப்படின்னு உலகமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பணம் என்னங்க பணம், மனித உறவுகள் தாங்க முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அதுக்காக பணம் வேண்டாமா? பணம் உங்களை தேடி வரும். நீங்க வேணாம்னு கூட சொல்லி பாருங்க, பணம் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட நேரம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான். 7ஆம் இடம்ங்கிறது எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா? களத்தர ஸ்தானம், கல்யாண ஸ்தானம், ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய ஸ்தானம். எந்த மகர ராசிக்காரங்கள்லாம் திருமணம் ஆகலின்னு உட்கார்ந்துருக்கீங்களோ, இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வரன் எப்படி தெரியுமா? தரமான வரனாக இருக்கும், அன்பு அதிகமுடைய வரனாக இருக்கும், உங்கள் மீது மிகுந்த அன்பு காட்டக்கூடிய வரன்.
நல்ல குணவதி, நல்ல குணமுடைய ஆண்மகன், இப்படியெல்லாம் அமையும். உங்க லைஃப் பார்ட்னர் நல்ல குணமுடையவராக இருப்பார், நல்ல வசதியாகவும் இருப்பார், ஆன்மீக சிந்தனைகள் உடையவராக இருப்பார், வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அற்புதமான குணங்கள், நல்ல கேரக்டர் உடையவராக இருப்பார். அப்படி நல்ல லைஃப் உங்களுக்கு அமைய போது திருமணம் கூடி வந்துருது. உங்களுக்கு அக்கம் பக்கத்து வீடுகளோட பலருக்கு ப்ராப்ளம் இருக்கு. என் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எனக்கு பிரச்சனை இருக்கு, தீர்மானம் இப்ப தீரும். பல மகர ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து தொண்டை பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பல பேர் என்ன பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, சார் எங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு சார், எப்போ சார் தீரும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த நல்ல காலம் இதுதான். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே இப்ப சால்வ் ஆகுது. நோய் நொடிகள் குறையக்கூடிய தன்மை, சில நோய் நொடிகளை தாங்கக்கூடிய சக்தி அதுவும் வந்துருச்சு. அந்த குரு பகவான் எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். அக்கம் பக்கத்து வீடுகளோட உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்ப சால்வ் ஆகும். சில பேர் பக்கத்து வீட்டையும் சேர்த்து விலைக்கு வாங்க, ஆபீஸ்ல கூட உட்காந்துக்கிட்டே சில பேர் நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான், நமக்கு எதிரியாவே செயல்படுறான். ஏன்னு தெரியல. ஏன்டா நீ என்ன எதிரியா பாக்குற, நான் என்னடா அவனை கெடுதல் பண்ணிவிட்டேன் நினைக்கிறீங்கல்ல. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்க உங்களுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல நண்பர்களாக மாறுவார்கள். மிகச்சிறந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காலகட்டம். கல்யாணம் ஆகி கணவன் மனைவியும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு என்ன பிரிவு கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் அது இப்ப நிவர்த்தி ஆயிரும். சில பேர் வேலை சம்பந்தமா எனக்கு பிரச்சனை இருக்கு சார், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வேலையில நிச்சயம் ப்ரமோஷன் கிடைக்கும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை தேடுவதை விட மனதை தேடுவீர்கள். அதுதான் உங்கள் உளவியல் ரீதியான உங்கள் சிந்தனையாக இருக்கும். பணம் தானாக வரும். வாழ்வியல் ரீதியாக பார்க்கிற போது உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும், நல்ல புத்திரபாக்கியம் அமையும். தொழில் ரீதியாக நல்ல கூட்டாளி அமைவார். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, அப்படி வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வரும். மகர ராசிக்கு அற்புதமான காலம் இது. இந்த காலகட்டத்தில் இன்னும் வெற்றிகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் அந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ராசியுடைய பலன்கள், இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறாரே, அந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் தான் இங்க பலனை சொல்லியிருக்கோம். இந்த கோச்சார கிரகம் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு முழுமையான பலன் இது தந்துருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கிறோம். நம்ம பிறந்த ஜாதகம் இருக்கு பாருங்க, நமக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கிடைச்சிருக்கு. அந்த ஜாதகத்தை எழுதும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனியும் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதுறோம் பாருங்க. அந்த இதுல பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் வேணும் எழுதுறோம் பாருங்க. அந்த ஜாதகத்துல நம்முடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு பார்க்கணும். அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். என்ன டிகிரியில இவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்து கொண்டுதான் இந்த வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான பலன், இந்த குரு பயிற்சியினால என்ன நல்ல பலன் முழுமையாக நடைபெறும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கிறது, இப்போ மேஷராசிக்காரங்க உலகத்தில் ஒரு 12 கோடி பேர் இருக்காங்கன்னா 12 கோடி பேருக்கு இது முழுமையாக பொருந்துமானா ஓரளவுக்கு பொருந்தி வருகிறது. பலருக்கு சார் எனக்கு இது பொருந்தலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதற்கும் இந்த குரு பகவானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு மட்டும்தாங்க முழுமையான பலனை தரும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எங்க ராசிக்கு எங்க ஜாதகப்படி இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். இந்த குரு பகவானுடைய பயிற்சியிலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வருவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு 3 நெய் தீபம் ஏற்றணும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் இப்படி பரிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க
இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ மஞ்சள் நிற ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் நல்ல பலன் தரும். அப்படிங்கிறதுனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நலமும் தர நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.